ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் அன்னபூர்ணி அம்மாவுக்கு செழியன் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த இசைக்கு தான் என்னை கல்யாணத்தை அப்போ கடத்திட்டாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால தான் நான் எங்கள் கல்யாணம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணுறாங்க அன்னபூர்ணி, நான் இசைக்கிய போட்டு பலார் பலார் பலார்னு அரைகிறாங்க. நீ என் பொண்ணுக்கு இப்பேற்பட்ட துரோகத்தை செஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லப்போ அப்போ இசைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் செய்த தப்பை நியாயப்படுத்தி பேசுகிறாருங்க. என்னன்னு பேசுகிறாரு தெரியுமா? ஏன் நான் என்ன ஊரில் உலகத்தில் இல்லாத தப்பையா செஞ்சுட்டேன்? இது காயத்ரி மேலே நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேன். அவள் மேலே வச்சிருக்க பிரியத்தினால இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டேன். அதுக்குன்ட்டு என்ன பிரிச்சிருவீங்களா என்னையும் காயத்ரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் சிந்து கூட தான் சிவா கழுத்தில் சிவாவை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்குன்னு இப்போ சிந்துவையும் சிவாவையும் நீங்கள் பிரித்தா வச்சுருக்கீங்க, அவங்க இல்லை அப்படின்றாங்க. உடனே அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, சிந்துவை நான் மருமகளாக ஏற்றுப்பேன் நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டேன். அவளையும் சிவாவை விட்டு நான் பிரிச்சிருவேன். ஆனால் இசைக்கு நீ என் பொண்ணுக்கு பொய் சொல்லி பிளான் பண்ணி அவளுக்கு அவளை கல்யாணம் பண்ணியிருக்க. அதனால் உன் கூட நான் வாழ விட மாட்டேன். நீ காயத்ரி, அவன் கழுத்தில் கட்டின தாலியை கழட்டி எரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை காயத்ரி கிட்ட போயிட்டு, உண்மையாடா, நான் அம்மா சொல்கிறேன், இனிமே அவன் கழுத்தில் இருக்கிற தாலி அவன் கையால் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கக்கூடாதுன்றாங்க. இசைக்கு போயிட்டு காயத்ரி காலில் உழுந்து கெஞ்சறாரு. வேணா காயத்ரி, அப்படி மட்டும் நீ இது பண்ணிடாதன். காயத்ரி லட்சி, நீ எனக்கு எவ்வளோ ஒரு துரோகம் பண்ணிட்டு இப்போ கேவலமாக கெஞ்சரியா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. உடனே மகா என்னக்கா, இசைக்கு பொய் சொல்லி தான் காயத்ரியை கல்யாணம் பண்ணான், பிடிக்காம. ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழ மாட்டாங்களா? இப்போ அவன் கட்டின தாலியை அறுத்து போடுன்னு சொல்கிறீங்க. அப்போ காயத்ரி கழுத்தில் இருக்கிற தாலி அறுனோன்னா நீங்கள் முதல்ல சிந்து கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டணும். ஏன்னா சிந்துவும் சிவாவை பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஏன் சிந்துவை இந்த கதையில் இழுக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பைரவி நீ பேசுகிற? உங்கள் அக்காவுக்கு ஒரு நியாயம், என் தம்பிக்கு ஒரு நியாயமா? இப்போ காயத்ரிக்கு எப்படி கழுத்தில் இசைக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணானோ அதே மாதிரி தானே சிந்து அன்னைக்கு அந்த தவறை செய்தா. அதனால் அவ கழுத்தில் இருக்கிற தாலி முதல்ல இறங்கட்டும், அப்புறமா காயத்ரி கதையை பேசலாம் அப்படின்றாங்க. என்ன மகா பேசுகிற நீ அப்படின்னதும், ஏன் இப்போ சிவா கதையை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதும், அக்கா சிவா யாருக்கா? என்னுடைய புள்ள, நான் பெத்த புள்ள. அப்போ அவனை பற்றி நான் இழுக்காமல் யார் பேசுவா? உங்களுக்கு எப்படி உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை மாதிரி ஏமாற்றி அவன் துரோகம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி எனக்கும் என் பிள்ளைய இந்த சிந்து பொய் சொல்லி தானே வலுக்கட்டாயமாக என் பிள்ளைய கழுத்தில் தாலியை கட்ட வச்சா. அப்போது உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அப்போ எனக்கு எவ்வளோ வயிறு எரியும். அதனால் சிந்துவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சாதான் நான் இசைக்கியும் காயத்ரியும் பிரிக்க விடுவேன் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகி மயக்கம் வந்துடுதுங்க. மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க அன்னபூர்ணி. அப்புறம் சிவா எல்லாருமே அவங்கள தண்ணி தெளித்து எழுப்பி சிவா டாக்டர் ஃபஸ்ட் எய்டு பார்த்து, பெரியம்மா என்னாச்சு என்னாச்சுன்றாரு. நாளைக்கு அன்னபூர்ணி கண்ணு முழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இதுக்கு பதில அதுக்காக ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.